மனிதர்களாகிய நாம் பெரும்பாலான நேரங்களில் தவறான விஷயங்களையே சார்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு தருணத்திற்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ. உங்களுக்கு புரிகிறதா? நான் கூட அப்படியில்லை என்று நடிக்கப் போவதில்லை. சில நேரங்களில் நானும் தவறான விஷயங்களை சார்ந்திருப்பதை உணர்கிறேன். ஆனால் என்னிடம் உள்ள நல்ல விஷயம் என்னவென்றால் அது எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிகிறதா? எனக்கு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இசை மற்றும் நிகழ்ச்சிகள் என்று வரும்போது நான் எதை உண்மையாக சார்ந்திருக்க வேண்டுமோ அதை நோக்கி திரும்ப இது எனக்கு உதவுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் பவுல். நான் பர்னர் என்று சொன்னால் நீங்கள் பாய் என்று சொல்லுங்கள். பர்னர். ஆனால் என்னை பொறுத்தவரை எனது இசைக்குழு, எனது குரல் மற்றும் கடவுள் ஆகியவையே என் பலம். அதுவே எனக்கு போதும். நான் பர்னா பாய். நான் மாற்றத்தை உருவாக்குபவன். நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சவுண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். அவுட்சைடர்ஸ் என்று அழைக்கப்படும் இசைக்குழுவினர் முக்கியமான ஒத்திகைக்கு தயாராக கடைசி நேர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்த அறையில் ஒரு பாடகர் குழுவினர் தங்கள் அசைவுகள் மற்றும் வலிமையான இசையமைப்புகள் சரியாக ஒத்துப்போகிறதா என்று சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கிய நபர் வருவதற்குள் அனைவரும் தங்களை சரியாக தயார் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். நாங்கள் செய்வதெல்லாம் பர்னாபாயின் ஒரு நீட்சியாகவே இருக்கிறது. மேடை அமைப்பு, விளக்குகள், பாடகர் குழுவில் யார் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அவர் பங்களிப்பு இருக்கும். இசைக்குழுவில் நீங்கள் பார்க்கும் அனைத்து விஷயங்களும் அவரிடமிருந்து வந்தவைதான். பர்னாபாய் என்று அழைக்கப்படும் டாம்னிக்கு பெரிய நிகழ்ச்சிகளுக்கு தயாராவதில் அதிக அனுபவம் உண்டு. இந்த நைஜீரிய கலைஞர் லண்டன் மற்றும் பாரிஸ் உட்பட உலகம் முழுவதும் உள்ள அரங்குகளில் முதன்மை கலைஞராக பங்கேற்றுள்ளார். நாங்கள் அக்டோபர் 2021இல் அவருடன் இருந்தபோது அவர் ஹாலிவுட் பவுலில் நிகழ்ச்சிக்காக தயாராகிக் கொண்டிருந்தார். இது கலிபோர்னியாவின் ஹாலிவுட் ஹில்ஸில் 1920களில் கட்டப்பட்ட 18,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் கொண்ட திறந்தவெளி அரங்கம். பர்னாபாய் இதைவிட பெரிய அரங்குகளில் நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும் இது அவருக்கு மிகவும் சிறப்பானது என்று கூறுகிறார். நிச்சயமாக இது மிகவும் முக்கியமானது. இந்த ஹாலிவுட் பவுல் எனக்கு இதுவே முதல் முறை. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரங்கம். வரலாறு படைக்கப்பட்ட இடத்தில் நானும் வரலாற்றை படைக்க முயற்சி செய்கிறேன். பர்னாபாயின் தாயார், அவரே அவரது மேலாளரும் கூட இந்த பயணம் முழுவதும் அவருடன் இருந்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்வது கடினம். அதை சரியாக செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி படிப்படியாக வளர வேண்டும். நாங்கள் அமெரிக்காவில் முறையாக சுற்றுப்பயணம் செய்ய தொடங்கினோம். நாங்கள் 2017இல் முயற்சி செய்தோம், 2018இல் மற்றும் 2019இல் இருமுறை செய்தோம் என்று நினைக்கிறேன். நாங்கள் போர்ட்லேண்ட், ஓரிகானில் நிகழ்ச்சி நடத்தினோம். நாங்கள் சியாட்டிலும் நடத்தினோம். நான் நியூ மெக்சிகோவிற்கும் சென்றிருக்கிறேன். நாங்கள் அமெரிக்கா முழுவதும் சுற்றி வந்திருக்கிறோம். சில நேரங்களில் 250 பேர் கொண்ட அரங்கு, சில நேரங்களில் 4000 பேர் கொண்ட அரங்கு. அவருக்கு அது பிடிக்கவில்லை. உண்மையில் நாம் ஏன் இதை செய்கிறோம் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏனெனில் இதில் பணம் கூட வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு முழு இசைக்குழுவுடன் பயணம் செய்கிறோம். எனவே அனைவருக்கும் ஊதியம் வழங்குவதே பெரும் பாடாக இருந்தது. எனவே நாங்கள் இதை பணத்திற்காக செய்யாமல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கவே செய்தோம். சிகாகோவின் பரபரப்புக்கு வெளியே ஒரு வாழ்க்கை. நான் இந்த செயல்முறையை விரும்புகிறேன். புரிகிறதா? என்னை பொறுத்தவரை இந்த செயல்முறை எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவு கதைகள் என்னிடம் சொல்ல இருக்கின்றன. எனவே இறுதியில் இது ஒரு ஆசீர்வாதம்தான். ஒத்திகையின் போது அவரது இசை சத்தம் சரியாக இருப்பதை உறுதி செய்வதும் இந்த செயல்முறையின் ஒரு பகுதி. எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார். அதை சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு அது பிடிக்கவில்லை. அதை மாற்றுங்கள். இசை பகுதி. நான் 2016 முதல் எனது இசைக்குழுவுடன் இருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கும் அதே நபர்கள் தான். எனவே உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதுதான் நாங்கள் செய்வது. ஹாலிவுட் பவுல் நிகழ்ச்சி எப்படி அமைகிறது என்பதை பிறகு பார்ப்போம். ஆனால் முதலில் இந்த இசை நட்சத்திரத்தின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை திரும்பி பார்ப்போம்.
உங்களிடம் இருப்பது என்ன? அது நேச்சர். நேச்சர். நீங்கள் எப்போதும் நேச்சருடன் தான் பயணம் செய்கிறீர்களா? இப்போது என்னால் முடியாது, ஏனெனில் அதற்கு மருத்துவ பரிசோதனைகள் தேவை. அது வெறும் 6 மாத குழந்தைதான். உங்களிடம் வேறு செல்லப்பிராணிகள் உண்டா? ஆமாம், என்னிடம் செவன் என்ற குரங்கு உள்ளது. அந்த குரங்கை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? நைஜீரியாவில் உள்ள எனது வீட்டில். ஏதோ காரணத்தினால் என்னால் அதனுடன் பயணம் செய்ய அனுமதி இல்லை. ஓ, ஏதோ நாறுகிறது நண்பா. நீ குளிக்க வேண்டும் நண்பா. தனது பரபரப்பான பயண அட்டவணையின் போது செல்லப்பிராணிகள் ஒருவித நிம்மதியை தருவதாக பர்னாபாய் கூறுகிறார். 2012 இல் அவரது முதல் வெற்றி பாடலான லைக் டு பார்ட்டி வெளியானதிலிருந்து இந்த இசைக்கலைஞர் அதிக தேவையுள்ள கலைஞராக இருந்து வருகிறார். அவர் லைக் டு பார்ட்டி பாடியபோது அவருக்கு வயது 19. அது அவரது பயணத்தின் தொடக்கம். அந்த பாடலின் பாணி அந்த சூழலுக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் அவர் அதிலேயே உறுதியாக இருந்தார். ஒவ்வொன்றாக ஒருவராக தனது ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். என்னை பொறுத்தவரை அந்த பாடல் தான் மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஏனெனில் அது பர்னாவின் திறமையை அனைவருக்கும் காட்டியது. பிறந்தது முதல் இசையுடனேயே வளர்ந்ததால் எனக்கு தெரிந்ததும் நான் உறுதியாக நம்பியதும் இசை மட்டும்தான். எனவே மற்ற அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குதான். பர்னாபாயின் குடும்பத்தில் இசை ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. அவரது தாத்தா நைஜீரிய ஆப்ரோபீட் ஜாம்பவான் ஃபெலா குட்டியை நிர்வகித்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாரை நிர்வகிக்க என்ன தேவை என்பதை பர்னாபாயின் தாயார் நெருக்கமாக பார்க்க உதவியது. போசுலு ஒரு பயிற்சி பெற்ற மொழிபெயர்ப்பாளராகவும் வெற்றிகரமான ஆலோசனை நிறுவனத்தை நடத்தியவராகவும் இருந்தபோதிலும் ஃபெலா குட்டிக்காக அவரது தந்தை ஆற்றிய அதே பாத்திரத்தை ஏற்று நடத்த பர்னாபாயால் தனது தாயை சம்மதிக்க வைக்க முடிந்தது. அவர் பள்ளியை விட்டு வெளியேறி எந்தவிதமான பாதுகாப்பு வலையும் இன்றி இசையில் நுழைய முடிவு செய்திருந்தார். எனவே என் குழந்தைக்கு உதவ முடியும் போது யார்தான் இல்லை என்று சொல்வார்கள். அதற்கும் மேலாக நான் அவரிடமிருந்த திறமையை கண்டேன். நான் எப்போதும் அந்த திறமையை கண்டிருக்கிறேன். அவரது தாயார் 2017 இல் முழுநேரமாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதே ஆண்டில் பர்னாபாய் அட்லாண்டிக் ரெக்கார்ட்ஸுடன் தனது முதல் உலகளாவிய இசை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 2018 இல் அவர் அவுட்சைட் என்ற ஆல்பத்தை வெளியிட்டார். அதில் மிகவும் பிரபலமான ஏ என்ற தனிப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஆமாம், ஆம். நாங்கள் பல ஒப்பந்தங்களை மறுத்துவிட்டோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அதை நாங்கள் மனதில் வைத்திருந்தோம். ஆப்பிரிக்காவை ஒரு பிராந்தியமாக தக்க வைத்துக் கொள்வதும் அதை ஒப்பந்தத்திலிருந்து நீக்குவதும் எங்களின் மிகப்பெரிய இலக்காக இருந்தது. ஆனால் அது ஒப்பந்தத்தை முறிக்கும் ஒரு விஷயமாக இருந்தது. நாங்கள் அதை சாதித்தோம். உங்கள் இசையின் மதிப்பு, உங்கள் உரிமையின் மதிப்பு அல்லது எதுவாக இருந்தாலும் அது காலம் மற்றும் இடத்தை பொறுத்தது. உங்களுக்கு புரிகிறதா? ஆம், இது மிகவும் முக்கியமானது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அதே சமயம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதும் முக்கியம். தன் தாயின் துணையின்றி பர்னாபாய் எதையும் செய்வதில்லை. விருது வழங்கும் விழாக்கள் அல்லது ஜானி வாக்கர் விளம்பரம் போன்ற வணிக விளம்பரங்களாக இருந்தாலும் சரி. நான் ஒரு மொபைல். அவர்கள் எங்களை சிறியவர்களாக உணரச் செய்தார்கள். ஆனால் நாங்கள் மாபெரும் தலைமுறை. ஆனால் அதற்காக தாய் மகன் இருவரும் அனைத்து வணிக முடிவுகளிலும் ஒரே கருத்தை கொண்டுள்ளனர் என்று அர்த்தமல்ல. நாங்கள் இருவரும் ஒரே விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அது ஒரு சிக்கலான புள்ளி. அவர் மிகவும் விசித்திரமான யோசனைகளுடன் வருகிறார். அதற்கு எவ்வளவு செலவாகும் அல்லது ஆகாது என்பதை பற்றி அவர் உண்மையில் சிந்திப்பதில்லை. எனவே எனது முதல் எதிர்வினை எப்போதும் இல்லை, அது வேலை செய்யாது என்பதாகத்தான் இருக்கும். அதாவது அந்த பணத்தை நாம் எப்படி திரும்ப பெறுவோம்? பிறகு நான் கற்றுக்கொண்டேன், சரி, அது இல்லை என்று சொல்வதல்ல. அவர் விரும்புவது போலவே அல்லது அதற்கு நெருக்கமாக அதிக செலவில்லாமல் அதை செய்வதற்கு ஒரு வழியை கண்டறிய வேண்டும். எங்கள் நண்பருக்கு நன்றி. செல்வோம். அதிர்ஷ்டவசமாக பர்னாபாயின் குழுவில் அவர் நம்பும் ஒரு கிரியேட்டிவ் இயக்குனர் இருக்கிறார். அவர் தனது சில விசித்திரமான யோசனைகளை உயிர்ப்பிக்க உதவுகிறார். அவர் பர்னாபாயின் சகோதரியும் கூட. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு உடையிலும், ஒவ்வொரு வீடியோவிலும், திரையில் தெரியும் காட்சி என அனைத்திலும் நான் மிகுந்த கவனத்துடன் இருக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு இழையை உருவாக்க நான் விரும்புகிறேன். குடும்பமாக இணைந்து பர்னாபாய் மற்றும் பிற கலைஞர்களை நிர்வகிக்க ஸ்பேஸ்ஷிப் கலெக்டிவ் என்ற இசை நிறுவனம் மற்றும் பதிப்பகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நம்பகமான குழுவுடன் பர்னாபாய் தனது 2020 ஆல்பமான ட்வைஸ் அஸ் டால் போன்ற இசையில் கவனம் செலுத்த முடிகிறது. அதில் வே டு பிக் என்ற ஹிட் பாடல் இடம்பெற்றுள்ளது.
அந்த ஆல்பம் 2021 இல் சிறந்த உலகளாவிய இசை ஆல்பத்திற்கான கிராமி விருதை பர்னா பாய்க்கு பெற்று தந்தது. ஆப்பிரிக்கா, நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். புரிகிறதா? உலகெங்கிலும் உள்ள எனது ஆப்பிரிக்க தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. யாரும் எனக்கு எதையும் கொடுத்துவிடவில்லை. எனவே உண்மையை சொன்னால் நான் யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை. யாரிடம் சொல்ல ஒரு கதை இருக்கிறதோ அவர்கள் அதை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதனால்தான் அதை செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? யாரையும் பூமியில் எதற்காக பிறந்தார்களோ அதை தவிர வேறெதையும் செய்ய யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் நீங்கள் எதையாவது செய்ய பூமியில் பிறந்திருந்தால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. அடுத்து, பர்னா பாயின் பயணம் தொடங்கிய ஊரில் அவர் அன்பை பெறுவதை பாருங்கள். நைஜீரிய இசைக்கலைஞர் பர்னா பாய் உலகெங்கிலும் தனது நிகழ்ச்சிகளை ஹவுஸ்ஃபுல்லாக நடத்தியுள்ளார். மேலும் ஆற்றல் மிக்க மற்றும் படைப்பாற்றல் மிக்க இசை நிகழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்றவர். அமெரிக்காவில் அவரது மிகப்பெரிய நிகழ்ச்சிகளில் ஒன்றிற்காக அவர் தயாரானபோது நாங்கள் அவருடன் இருந்தோம். கலிபோர்னியாவில் உள்ள ஹாலிவுட் பவுலில் பர்னா பாயின் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கும் நாள் இன்று. அவரும் அவரது குழுவும் மேடையில் ஒத்திகை பார்ப்பது இதுவே முதல் முறை. பர்னா பாயின் வழக்கமான இசைக்குழுவான தி அவுட்சைடர்ஸ் தவிர இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஒரு பாடகர் குழுவையும் இசைக்குழுவையும் பயன்படுத்துகிறார். எனது இசைக்குழுவை எப்போதும் இப்படித்தான் வைத்திருக்க விரும்பினேன். முழு இசைக்குழு மற்றும் பாடகர் குழுவுடன் அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்பினேன். ஆனால் ஆரம்பத்தில் அதை என்னால் செய்ய முடியவில்லை. இப்போது முடிகிறது. எனவே இப்போது நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். எல்லாம் சரியாக ஒலிக்க வேண்டும் என்று பர்னா பாய் விரும்புகிறார். ஆனால் நல்ல நிகழ்ச்சியை வழங்குவதில் தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அந்த தன்னம்பிக்கை மிக்க கலைஞர் கூறுகிறார். என்னால் 1 மணி நேரம் மேடையில் நின்று பாட முடியும். அதில் இதுவரை வெளியான எந்த பாடலும் இருக்காது. என்னால் உண்மையிலேயே அதை செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்த முடியும். புரிகிறதா? எனவே என்னை பொறுத்தவரை இது வித்தியாசமானது. பர்னா பாய் எதிர்கொண்ட ஒரு பார்வையாளர் கூட்டம் மற்றவர்களை விட அவரை சற்று நெகிழ வைத்தது. மார்ச் 2021 இல் கிராமி விருது வென்ற பிறகு அவர் பிறந்த நகரமான நைஜீரியாவில் அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தைகள் பர்னா பாய் போல இருக்க வேண்டும் என்று விருப்பம்? அதுதான் பர்னா பாய். சொந்த ஊரில் தீர்க்கதரிசிக்கு மரியாதை இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த சாபத்தை ஒருவிதத்தில் உடைத்துவிட்டேன். நான் அந்த நிலையில் இருந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமாக அது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பர்னா பாய் தனது இசையில் நைஜீரிய அரசாங்கத்தை அடிக்கடி விமர்சிக்கிறார். கொலேட்ரல் டேமேஜ் பாடலில் அரசு அதிகாரிகள் குடிமக்களை கவனித்துக் கொள்ளாமல் எப்படி தின்று கொழுக்கிறார்கள் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என் மக்களை நேசிக்கிறேன், நான் வந்த இடத்தை நேசிக்கிறேன், அவர்களுக்காக எதையும் செய்வேன். ஆனால் இறுதியில் நான் எப்போதும் இந்த மனநிலையை கொண்டிருந்தேன். உங்கள் வீட்டை நீங்கள் எவ்வளவு நேசித்தாலும், நீங்கள் எவ்வளவு செய்ய விரும்பினாலும், அது சரியாக இருக்கிறது என்று உணர்ந்தாலும், அதை எப்படி அணுகுவது என்று என் மனதை நான் எப்போதும் திட்டமிட வேண்டியிருந்தது. நான் என் மனதை மனிதர்களுக்காக மாற்ற வேண்டியிருந்தது. நான் ஏன் என்னை வருத்திக்கொண்டு அவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றும் நான் யார் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்றும் ஏன் முயற்சி செய்கிறேன்? புரிகிறதா? ஏனென்றால் இறுதியில், நண்பா, நான் வெறும் வைப் அல்லது உங்களுக்கு அடுத்த நல்ல இசையை கொடுத்து நீங்கள் நடனமாடுவதற்காக எதையாவது பேசும் இசைக்கலைஞன் அல்ல. புரிகிறதா? என்னுடைய ஒவ்வொரு பாடலும் அடிப்படையில் என் ஆன்மாவின் ஒரு பகுதி. புரிகிறதா? எனவே என்னை பொறுத்தவரை இது நகைச்சுவை அல்ல. ஆப்பிரிக்க ராட்சதன் என்று அழைக்கப்படும் இந்த மனிதர் தனது சொந்த மாநில அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக கௌரவிக்கப்பட்டபோது பணிந்து போனார். உண்மையில் நான் இதை பின்பற்றப் போவதில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அல்லது எந்தவொரு அரசு இல்லத்திலும் நான் இருப்பது இதுவே முதல் முறை. எனவே இது புரியாததற்கு என்னை மன்னியுங்கள். ஆனால் ஆம், இங்கே இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். நான் பிறந்ததிலிருந்து எனக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கிராமி விருதை வெல்வது ஒரு விஷயம், உலகில் மற்ற இடங்களில் பாராட்டப்படுவது ஒரு விஷயம், உங்கள் சொந்த ஊரில் நேசிக்கப்படுவது வேறொரு விஷயம். அதுதான். பர்னா பாய் இப்போது பெரும்பாலும் லாகோஸ் மற்றும் லண்டனில் வசிக்கிறார் என்றாலும் அவரும் அவரது குடும்பத்தினரும் மூலோபாய கூட்டணிகள் மூலம் தனது சொந்த ஊருக்கு தொடர்ந்து உதவி வருவதாக கூறுகிறார்கள். தி ரீச் என்ற இந்த தொண்டு நிறுவனம் நாங்கள் பிறந்த போர்ட் நகரத்தை சேர்ந்தது.
அவர்கள் அடிப்படையில் வெவ்வேறு உள்ளூர் அரசாங்கங்களுக்கு சென்று ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு உணவளிக்கிறார்கள். இதன் மூலம் வாரத்திற்கு சுமார் 3000 பேருக்கு உணவளிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக, சரி, நீங்கள் மக்களுக்கு உணவளிக்கிறீர்கள், அது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. அதற்கான நிரந்தர தீர்வு என்ன? சரிதானே? எனவே எங்களிடம் மிஸ் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் என்ற வேறொரு அமைப்பு உள்ளது. அங்கு எங்கள் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நீண்ட கால அடிப்படையில் மக்களை எப்படி வலுப்படுத்துவது, அதனால் அவர்கள் உணவு பொதிக்காக ஒவ்வொரு மாதமும் அதே வரிசையில் நிற்காமல் சொந்தமாக முன்னேற முடியும். நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா? இது சமநிலையை ஏற்படுத்துகிறது. பர்னர் எதை ஆதரிக்கிறாரோ அதனுடன் இவை அனைத்தும் நேரடியாக ஒத்துப்போகின்றன. ஏனென்றால் நாமும் அதையேதான் ஆதரிக்கிறோம் என்று நினைக்கிறேன். இந்த பிந்தைய திட்டம் 2020இல் நைஜீரியாவின் NSAR இயக்கத்தின் போது தொடங்கப்பட்டது. காவல்துறை அராஜகத்திற்கு எதிரான பெரிய போராட்டங்களுக்கு ஆதரவாக பர்னர் குரல் கொடுக்கவில்லை என்று ஆரம்பத்தில் பலர் விமர்சித்தனர். எனக்கு அது நடப்பதே தெரியாது என்பதால் மக்கள் புகார் அளித்துக் கொண்டிருந்தனர். என் தாய்க்கு அறுவை சிகிச்சை நடந்ததால் நான் பிஸியாக இருந்தேன், புரிகிறதா? எனவே உண்மை என்னவென்றால், அது எவ்வளவு தீவிரமானது என்று எனக்கு தெரியாது. அதுவரை எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியும். ஆனால் விஷயம் தெரிந்தவுடன் அது என்னை பாதித்தது. என்னால் முடிந்ததைச் செய்யத் தொடங்கினேன். என் தலைமுறை எதையாவது செய்ய முயற்சிப்பதையும் கடந்த கால தலைமுறைகளைப் போல சும்மா இருக்காமல் இருப்பதையும் பார்ப்பது எனக்கு பெருமையாக இருந்தது. நான் எதைப் பற்றி பாடிக்கொண்டிருந்தேனோ அதை யாரோ ஒருவர் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நான் உணர்ந்தேன். அது எனக்கு ஒரு பெருமிதத்தை அளித்தது. என் தலைமுறையை நினைத்து நான் பெருமைப்பட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் இதுவரை பார்த்த சிறந்த ஆளுநருக்கு நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் எனக்கு அரசியலும் அரசியல்வாதிகளும் பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆளுநர் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இருக்கிறது என்பதை எனக்கு காட்டியுள்ளார். இளைஞர்களுக்கும் நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் யார், எங்கு சென்றாலும் உங்களை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். ஆளுநரிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்ற பிறகு அந்த உணர்ச்சிமிக்க கலைஞர் தனது சொந்த ஊர் மக்களிடம் ஆற்றிய உரையை ஒரு மேடை நிகழ்ச்சியாக மாற்றினார். அடுத்து கலிபோர்னியாவில் நிகழ்ச்சி நேரம். கலிபோர்னியாவின் ஹாலிவுட் பவுலில் நிகழ்ச்சிக்கு இன்னும் 1 மணி நேரம் உள்ளது. பர்னர் தனது குரலை தயார்படுத்தும் வழக்கமான முறைகளை செய்கிறார். அவர் தனது குரல் திறமையில் பெருமை கொள்கிறார். இன்றைய பல கலைஞர்களைப் போல ஆட்டோடியூன் பயன்படுத்த விரும்புவதில்லை. நான் அதை மதிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. இது ஒரு விதம், அது வேறொரு விதம். புரிகிறதா? நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினால் புரிகிறதா? நீங்கள் ஒரு ரோபோ போல ஒலிக்காமல் இருந்தால் அப்போது சரி, புரிகிறதா? அதை சரியாக பயன்படுத்தும் நபர்கள் இருக்கிறார்கள். அது நன்றாக இருக்கிறது, புரிகிறதா? ஆனால் சில நேரங்களில் அது மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்னப்பா இது, போடா மச்சி என்று சொல்ல தோன்றும். பர்னரின் குரலை ஒரே வார்த்தையில் சொன்னால் அது நம்பகத்தன்மை என்று சொல்வேன். அவர் உண்மையானவர். எதையும் செய்வதற்கு முன்னால் ஒரு கலைஞனாக இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை அவர் உணர்ந்துள்ளார் என்று நினைக்கிறேன். ஏனெனில் நீங்கள் கொடுக்கும் அல்லது வெளிப்படுத்தும் அனைத்தும் கலைதான். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் பவுல். நான் பர்னர் என்று சொன்னால் நீங்கள் பாய் என்று சொல்லுங்கள். பர்னர் பாய்க்காக சத்தம் போடுங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸின் மிக வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றில் பர்னர் நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த நகரம் உண்மையில் இருக்கிறதா என்று கூட அவர் நினைத்ததில்லை. LA என்பது ஒரு உண்மையான இடம் என்று நான் நினைக்கவே இல்லை. அது திரைப்படங்களுக்காக மட்டுமே இருக்கும் ஒரு இடம் என்றும் ஏதோ வீடியோ கேமில் வருவது போன்றது என்றும் நான் நினைத்தேன். ஆமாம் நண்பா, அவர் மேடைக்கு செல்லும் போது அது அனைத்தும் மிகவும் உண்மையானதாக மாறுகிறது. அந்த நிலையில் அனைத்து பயிற்சி மற்றும் தயாரிப்புகளுக்கு பிறகு இது ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறுகிறது என்று பர்னர் கூறுகிறார். ஒவ்வொருவரும் இந்த உலகில் வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்கிறார்கள் நண்பா, புரிகிறதா? நீங்கள் இந்த உலகில் எதை செய்ய வந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அது எளிதாகிவிடும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் அது இன்னும் எளிதாகிவிடும், புரிகிறதா? எனவே நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் அதை அப்படியே செய்கிறேன். நான் ஒரு மதப்பற்றுள்ள நபர், ஆனால் அந்த வார்த்தை வரையறுக்கும் அர்த்தத்தில் அல்ல. புரிகிறதா?
என்னை பொறுத்தவரை மதப்பற்று என்பது ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறது என்ற உணர்வுடன் இருப்பதே. எனக்கு உறுதியாக தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால், எது சரி எது தவறு என்பது எனக்கு தெரியும். புரிகிறதா? என் ஆன்மா எதில் மகிழ்ச்சியடைகிறது எதில் மகிழ்ச்சியடையவில்லை என்பது எனக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியின் போது அவரது ஆன்மா நிச்சயமாக மகிழ்ச்சியாக தெரிந்தது. சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த நிகழ்ச்சி நைஜீரியாவின் மற்றொரு சூப்பர் ஸ்டார் பாடகரான விஸ்கிடை அவர் மேடைக்கு அழைத்தது போன்ற ஆச்சரியங்களாலும் ஆற்றலாலும் நிறைந்திருந்தது. சிறப்பான நிகழ்ச்சி. இது ஒரு புகழ்பெற்ற தருணம். என் எல்லா நிகழ்ச்சிகளுமே புகழ்பெற்ற தருணங்கள் தான். ஆனால் ஹாலிவுட் பவுல் என்பது ஹாலிவுட் பவுல் தான். புரிகிறதா? இது ஒரு புகழ்பெற்ற இடம். எனது புகழ்பெற்ற இசைக்குழுவினர், எனது புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருந்தது. மக்கள் ஒன்று கூடுவதை, பல ஆண்டுகளாக சந்திக்காத வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கும் ஒரு அதிர்வை என்னால் உணர முடிந்தது. புரிகிறதா? ஏதோ ஒரு காரணத்திற்காக அது ஒரு மறுசந்திப்பு போல உணர்ந்தது. இது ஒரு அற்புதமான இடம். இது ஹாலிவுட். புரிகிறதா? அக்டோபரில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பர்னா பாய் ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாள் மற்றும் 2021 நைஜீரியாவின் லாகோஸில் ஒரு பெரிய நிகழ்ச்சியுடன் முடித்தார். அவர் சமீபத்தில் ஏப்ரல் மாதம் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க அரங்கான மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நிகழ்ச்சியை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். இது அந்த பாடகர் தனது எதிர்கால இலக்குகள் குறித்து எங்களிடம் கூறியவற்றுடன் ஒத்துப்போகிறது. நான் செய்ததையே இன்னும் அதிகமாகச் செய்வோம். 7 மடங்கு என்று நினைக்கிறேன்.